ஏசாயா 60ல் 2வது வசனம் பார்த்தீங்கன்னா, இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும் அப்படின்னு ஒரு நெகட்டிவ் அங்கே எழுதப்பட்டு இருக்கிறது. அந்த இருள் முடிவு கிடையாதுன்னு சொல்ல வாரேன். ஒருவேளை நமக்கு ஒரு இருள் இருக்கும் அப்படின்னா அது என்ன இருளாக இருக்கலாம் தெரியுங்களா? சங்கீதம் 119 105 எழுதி இருக்குது, உம் வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமா இருக்கிறது. அப்போ இந்த வசனத்தை நம்ம பிடிச்சிட்டாலே நம்முடைய வாழ்க்கை எப்படிதான் இருக்குது? வெளிச்சமாக தான் இருக்கு. இந்த வசனம் நம்மை நடத்தி செல்லும். ஸோ எதையுமே இந்த குறைவான காரியங்கள், எதிரடையான காரியங்கள், இதை எதையுமே நீங்கள் முடிவாக என்ன பண்ணிடாதீங்க, நினச்சி நம்பிக்கை என்ன பண்ணிடக்கூடாது, இழந்துடவே கூடாது. அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்வார்கள். வசனம் எப்படி இருக்கு? அழுகையின் பள்ளத்தாக்க முடிவா என்ன பண்ணல, காண்பிக்கல, அதை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்வார்கள். ஸோ அழுகையின் பள்ளத்தாக்கு முடிவு கிடையாது.